ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஓரியோ டெசர்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் மில்க் பேனில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆற வச்ச மில்கில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மில்க்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லம்ஸ் வராமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். திக்காக வர்றது வரை காய்ச்சி எடுத்துக்கிடணும். திக் ஆகலைன்னா கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆப்ஷனல் தான். இருந்துன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இல்லைன்னா மில்க் பவுடர் அப்படி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட அந்த பாலை டேஸ்ட் படுத்துறதுக்கு தான். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போது 2 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம 2 கலர் கொண்டு வர போகிறோம். அதனால ஒரு பவுலில் இருக்கக்கூடியதில் நான் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். இனி ஒன்று பிளைனாகவே இருக்கட்டும், ஒயிட்டாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளைன் கிளாஸ் எடுத்திருக்கேன். இல்லைன்னா ஒரு பவுல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஓரியோ பிஸ்கட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா கேக் இல்லைன்னா ஏதாவது ஒரு கேக் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெண்ணிலா கேக் ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே நம்ம சாக்லேட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாகவே செய்திடலாம். 1/2 லிட்டர் மில்க்கு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லா வீட்லேயுமே இருக்கும். அதே போல் கார்ன்ஃப்ளவரும் எல்லா வீட்லேயுமே இருக்கும். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சாக்லேட் வேணும்னு தேவையில்லை. சாக்லேட் இல்லைன்னா கோகோ பவுட்ரு இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த பிஸ்கட்டையே பொடிச்சு போட்டுக்கலாம். ஈஸியாகவே நம்ம செய்திடலாம். மறுபடியும் கேக் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் இஷ்டம் தான். எப்படி வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட்டு இல்லைன்னா சாக்லேட் சாஸு எப்படி வேணாலும் ஆட் பண்ணி ஓரியோ பிஸ்கட்டும் இடையில போட்டுக்கலாம். நம்ம சாஸும் மாற்றி ஊற்றிட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக மேலே விப்பிங் க்ரீம் வச்சிடலாம்.
சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.